அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் செலவு வரம்பை ஏற்க மறுக்கும் வேட்பாளர்கள் கமன் பில கடும் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், அதிகரிக்க போகும் கொடுப்பனவு. கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகளை நாயை விட்டு கடிக்க செய்த 2 கைது. புத்தளத்தில் 4 பேருந்துகளுக்கு தீ வைத்த நபர்கள் மேலதிக விசாரணையில் காவல்துறையினர். இலங்கையை சுற்றி குவிக்கப்படும் அமெரிக்க இராணுவங்கள். 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. மட்டக்களப்பில் 59 பேர் அதிரடி கைது, வெளியான காரணம். காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள செலவு வரம்புகளை மீறி செயற்பட்ட சில கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக பிவித்துரு திகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். 1.8 பில்லியன் செலவு வரம்புகளை ஆணைக்குழு அறிவித்திருந்த போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகள் பெருமளவு செலவு வரம்புகளை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிவித்துருகேல உரிமையவால் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்கள் எவ்வாறு பணம் பெற்றார்கள் என்பதை வெளியிடுவது போல இன்றும் இலங்கை வேட்பாளர்கள் அந்த பணத்தை எவ்வாறு பெற்றனர் என்பதையும் வெளியிட வேண்டும் என்றார். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு வாக்காளருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையாக 109 ரூபாவை தேர்தல் ஆணைக்குழு நிர்ணயித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒரு வாக்காளர் சார்பாக செலவிடக்கூடிய வேண்டிய செலவின் வரம்பு விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி வேட்பாளர்கள், ஏனைய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்களுடன் கலந்தாலோசித்து இந்த செலவின் வரம்புகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நெற்பயிற்சிக்கான உரம் கொள்வனவு செய்வதற்கான உர மானியத்தை அடுத்த வருடம் முதல் 10,000 ரூபாவில் இருந்து 30,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கான யோசனைகள் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்திரத்தன்மை காணப்படுவதால் உர மானியத்துக்காக வழங்கப்படும் தொகையை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அமைச்சர், அடுத்த வருடத்தின் யாழ பருவத்தில் இருந்து உர மானிய தொகையை 30,000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த 2 பருவங்களில் 55,000 மெட்ரிக் டன் MOP உரம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்த அமைச்சர், விவசாயிகளுக்கு தேவையான MOP உரம் முழுவதையும் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உரமானத்தை 30,000 ரூபாவாக உயர்த்தினால் 30 பில்லியன் ரூபாவே செலவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவனெல்லை பகுதியில் திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய சென்ற 2 போலீஸ் அதிகாரிகளை நாயை தூண்டிவிட்டு கடிக்க செய்த குற்றச்சாட்டின் பேரில் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 25 வயதுடைய ஆண் ஒருவரும் 23 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக மாவனெல்லை பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு 2 போலீஸ் அதிகாரிகள் சென்றுள்ளனர். அந்த வீட்டில் இருந்தவர்கள் திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபரை கைது செய்ய விடாமல் போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ள நிலையில் நாயை தூண்டிவிட்டு போலீஸ் அதிகாரிகளை கடிக்க செய்துள்ளனர். இதன்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அந்த வீட்டில் இருந்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் வெண்ணப்பூ பகுதியில் 4 பேருந்துகள் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை வெண்ணப்பூ ஏரி வீதியில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 4 நவீன பேருந்துகளை இவ்வாறு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்தில் பேருந்து ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது சிலர் வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது பதிவாகியுள்ளது. இந்த தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இலங்கையை நோக்கி படையெடுக்கும் அதேவேளை அமெரிக்க படையினர் பிரசன்னமும் இலங்கையை சுற்றியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இலங்கை, மாலைத்தீவு மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து 4 சுற்றுப்படை ஒத்திகைகளை மேற்கொண்டிருந்தன. இதன்போது அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் ஜூலி சங் மற்றும் அமெரிக்காவின் மேஜர் ஜெனரல் தர அதிகாரி ஆகியோர் பிரசன்னமாக இருந்தனர். அத்துடன் அமெரிக்காவின் நிதியுதவியில் இலங்கையில் கடற்படை கடலோர பாதுகாப்பு நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. இது சட்டவிரோத கடத்தல்கள் மற்றும் ஊடுருவல்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும் எனவும் கூறப்பட்டாலும் இலங்கையுடன் இணைந்து அதன் கடற்கரைகளில் கடற்படை கடலோர பாதுகாப்பு நிலையங்களை அமைப்பதே இதன் உள்நோக்கமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நுவரெலியா, காலி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண்சரிவு அபாயம் தொடர்பான 1ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கேகாலை, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண்சரிவு அபாயம் தொடர்பான 2ஆம் நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் கீழ் யுக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். 15 ஐஸ் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு, திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்ட 59 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 15 பேர் 350 லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி, கசிப்பு விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்ட 44 பேரும் அடங்கலாக 59 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான் பொண்டுக்கல் சேனை வீதியில் காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிரான்புலி பாய்தக்கல் பகுதியைச் சேர்ந்த தம்பிப்பிள்ளை அம்பிகை ராசா எனும் 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் புலி பாய்ந்தக்கல் பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து பூலாக்காடு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு திங்கட்கிழமை அதிகாலை துவிச்சக்கர வண்டியில் சென்ற வேளையில் மரத்தின் மறைவில் நின்ற காட்டு யானை தாக்கியதில் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கோரலை பெற்று தெற்கு கிரான் பகுதி திடீர் மரண விசாரணை அதிகாரி சென்று சடலத்தை பார்வையிட்டதை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.